வணக்கம். ஒரு கிரியேட்டருக்கு தேவையான ஒரு பொருளை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ கிரியேட்டருக்கு மிக முக்கியமாக தேவையான விடயம் ஒன்று மிகவும் துல்லியமான வீடியோ, அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் மிகவும் துல்லியமான ஆடியோ. ஒரு தெளிவான வீடியோவை கொடுத்துட்டு அதில் தெளிவில்லாத ஆடியோவை கொடுத்தா இடையூறாக இருக்கும். அதே மாதிரி தான் வீடியோ தெளிவில்லை என்றாலும் கூட அதில் சொல்கிற விடயம் மிகவும் துல்லியமாக விளங்கிட்டேன்னா அவைகளுக்கு அது திருப்தியாக இருக்கும். ஒரு ஆடியோ தெளிவில்லாமல் ஒரு எவ்வளவு மிக சிறப்பான வீடியோ கொடுத்தாலும் அது பார்ப்பவர்களுக்கு மிகவும் இடையூறாகத்தான் இருக்கும். அந்த ரீதியில் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு மைக்ரோஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா விதமான கிரியேட்டருக்கும் இது மிகவும் பிரயோசனப்படக்கூடிய ஒரு மைக்ரோஃபோனாக இருக்குமென்ட்டு நினைக்கிறேன். இந்த மைக்கில் என்னென்ன விதமான வசதிகள் இருக்குது, எவ்வாறான கிரியேட்டருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும், இந்த மைக்ரோஃபோனோட முழு விதமான பயன்பாடுகளையும் தெளிவாக என்னால் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க மைக்ரோஃபோனை பற்றி பார்க்கலாம். இந்த மைக்ரோஃபோன் கொமிகான் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. இந்த இடத்துல அதோட பிராண்ட் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மைக்ரோஃபோனோட மாடலை பார்த்தீங்கன்னா ட்ரெக்ஷாட் ப்ரோ ஒன்று பொறிக்கப்பட்டிருக்குது. இதில் சில படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மைக்ரோஃபோனை வேறு வேறு டிரெக்ஷனில் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எந்தெந்த விதமான டிரெக்ஷனில் இந்த மைக்ரோஃபோனை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பெட்டியில் இடத்துல பட விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல் அதன் எதிர் திசையில் பார்த்தோம்னு சொன்னால் அதுலேயும் சில பட விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது என்று பலதரப்பட்ட தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் இந்த பெட்டியின் வெளிப்புற தோற்றத்தை பார்த்துட்டோம். இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸில் மிகவும் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டு மைக்ரோஃபோன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெட்டிகளில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2 ஜிப்பர் இதில் வச்சிருக்கிறாங்க. இதை திறந்துட்டு உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2 வின் மப் கொடுத்துருக்குறாங்க. இதில் லாஸ்டிங் மாதிரி இழுத்து போடக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ரெக்ஷாட் ப்ரோண்ட யூசர் மேனுவல் அதுக்கு எதிர்ப்பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, கொமிகானோட லோகோ ஸ்டிக்கர். உள்பகுதியில் சிலிக்கா ஜெல் கொடுத்துருக்குறாங்க. இதை நான் இப்போ வெளியில் எடுத்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். பார்க்குறதுக்கு ஒரு சொலிட் மெட்டல் ஃபினிஷிங்கில் இருக்குது. இதில் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, இந்தியாவில் இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்குது. கீழே ஷொக் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதன் கீழ்ப்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் இதில் க்ளவுட் ஷூ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 4 இன்ச் த்ரெட் உள்ள உபகரணங்களையும் பொருத்தக்கூடிய மாதிரி இதில் 4 இன்ச் த்ரெட்டும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மைக்ரோஃபோனில் பின்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பவர் சுவிட்ச் இருக்குது. அந்த பவர் சுவிட்ச் தான் நாய்ஸ் ஃபில்டருக்கு பாவிக்கக்கூடிய சுவிட்சாகவும் கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் மொட் மாத்திரன்னு சொன்னால் ஸ்டீரியோ மோனோவுக்கு மாத்திர சுவிட்சும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் ஹெட்ஃபோன் ஜெக் ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னா நாங்கள் லைவாகவே ஒரு ரெக்கார்டிங் செய்ய இதில் இருக்க ஹெட்ஃபோன் ஜெக்கில் ஹெட்ஃபோனை கொழுவி நாங்கள் இதில் இந்த அவுட்புட் சிக்னலை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், எவ்வாறு சிறப்பாக வருதா இல்லையான்னு சொல்லி. அடுத்தது இதன் எதிர்ப்பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இதுண்ட மைக்ரோஃபோனுண்ட அவுட்புட் படத்தில் இருக்குது 3.5 mm ஜெக் அவுட். இதில் இருக்கிற ஜெக்கால் நாங்கள் சகல விதமான கருவிகளுக்கும், அதாவது கேமரா, ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்கும் நாங்கள் ஆடியோ இன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் கொடுத்துருக்க USB-C போர்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இது சார்ஜிங்குக்கும், இது பில்டின் பேட்டரி இருக்குதுல. அதே நேரம் USB ஆடியோவாக நாங்கள் கம்ப்யூட்டருக்கு பாவிக்கலாம். DJ Pocket 3க்கு USB-C-ஆல் நேராக கனெக்ட் பண்ணினோம்னா ஆட்டோமேட்டிக்காக DJ Pocket 3க்கு கனெக்ட் ஆகும். இதில் இருக்கிற ரெண்டுமே ஷார்ட்கன் மைக், அதே நேரம் மெட்டல் டிரெக்ஷனல் ஃபோக்கஸ். அதாவது நாங்கள் இந்த திசையில் இப்படி பிடிச்சி காய்ச்சோம்னா இந்த திசையில் இருக்கிற ஒலியை மட்டும் உள்வாங்கும். எதிர்பக்கங்களில் இருந்து வர்ற சத்தங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த மைக் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த மைக்ரோஃபோன் எடுக்கிறதால என்ன விதமான லாபம் இருக்குமென்னு சொன்னால், பாட்காஸ்ட் தேவைக்கு இந்த மைக்கை நான் பாவிக்கிறேன்னா 2 மைக்கையும் இந்த வாயை நோக்கி இருக்கக்கூடிய மாதிரி காய்ச்சேன்னா பாட்காஸ்ட்டாக பாவிக்கலாம். அந்த பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாருன்னு வைங்க, அவர் நான் இன்டர்வியூ காண போகிறேன்னு சொன்னால் இந்த 2 மைக்கில் ஒன்று என்ன நோக்கியும் இன்னொன்று அவரை நோக்கியும் நான் டிரெக்ஷனல் ஃபோக்கஸ் சொல்லப்பட்ட ஒரு மைக் எந்த வாயை நோக்கி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மைக் அங்கால இருக்கிற நபரை நோக்கி போயிருக்க 2 பேர்ட்ட சத்தத்தையும் சிறப்பாக உள்வாங்கக்கூடிய மாதிரி இந்த மைக் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் இப்படி 30 டிகிரி ஆங்கிள், 90 டிகிரி இப்போ எதிர திசையில் விட்டோம்னு சொன்னால் எதிரில் நிற்கிற ஒரு ஆளை இன்டர்வியூ செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த பக்கம் இருக்கிறது எங்களோட இன்டர்வியூ செய்யக்கூடிய ஆளையும் நோக்கியும் ஒன்று எங்களோட குரல் எடுக்கக்கூடிய மாதிரியும் நாங்கள் இதே கேமராவுக்கு மேலேயே பொருத்தி வச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி பொருத்தினோம்னு சொன்னால் கேமராவுக்கு மேலே ஒன்று எங்களை நோக்கியும் ஒன்று அவரை நோக்கியும் இருக்கும். இந்த அனலைசரில் எல்லா விடயங்களையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை ஒன் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கொமிகாண்ட லோகோட ஒன்றாவது உள்ளுக்கு இப்போ நான் கதைக்கிற அனலைசர் தெரியுது பாருங்கள். இந்த மேலே இருக்கிறது கெயின் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த சத்தத்தை அனலைசர் ஒன்றுக்கு பாருங்கள். நான் கெயினை குறைக்க போகிறேன். இப்போ
இப்போ கெயினை குறைக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ குறைச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக தான் அதில் அனலைசர் தெரியுது. அது மாதிரி இப்போ கெயினை நான் அதிகரித்து கொண்டு போகிறேன். அதிகரித்து கொண்டு போயிருக்க கெயின் கூடி கொண்டு போகுது. எம்என் இருக்கிறது முட் பட்டின் பாருங்க. இதில் நான் முட் பட்டின் சேஞ்ச் பண்ணிக்க அதில் மேலே வந்து அதில் முட் மாறுறதா வந்து நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு. இந்த இதில் மாறுறது பாருங்கள். அதே மாதிரி இதில் இருக்க பட்டன் வந்து நாய்ஸ் கேர்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறது. 150 கேர்ட்ஸ் 75 கேர்ட்ஸ் மேல் பகுதியில் அந்த இண்டிகேட்டராக தான் நிற்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் மாறிக்கொண்டிருக்குது. வீடியோவில் வந்து ஏற்கனவே கொமிக்கா VM30 என்ற மைக் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். இதால் வந்து ஆடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் பரிசோதிச்சு. இப்போ நாங்கள் கதைக்கிற ஆடியோ வந்து எங்களோட ட்ரெக்ஷாட் ப்ரோ மைக்கால் தான் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்குது. கெயின் வந்து ஃபுல்லில் வச்சுருக்கிறோம். இப்போ கெயினை வந்து 10 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் கெயினை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ குறைக்கிறேன் பாருங்கள். குறைக்க உங்களுக்கு இதில் சத்தம் குறையிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நல்லா குறைச்சாச்சு. மிகவும் சிறிய அளவு சத்தம் தான் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கு. இப்போ நான் திருப்பி வந்து இதை அதிகரித்து கெயினை வந்து கூட்டிக் கொண்டு வரேன். பார்க்க உங்களுக்கு அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரம் நான் இந்த பக்கம் ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று இணைச்சு எவ்வளவு சத்தம் வந்து எப்படி நாய்ஸ் லெவல் வருதுன்றதை அவதானித்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே மேலே ஒரு ஃபேன் வேலை செய்து கொண்டிருக்கு. அந்த ஃபேன் சத்தம் இதில் பெருசாக வரவே இல்லை. அதே மாதிரி வயரால் தான் என் கேமராவுக்கு வந்து இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறேன். 2 மைக்கில் ஆடியோ பதிவாகி கொண்டிருக்கிறதுக்கும் இதே நான் ஒரு மைக்கை வந்து எதிர் திசையில் டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மைக் எதிர் திசையிலையும் ஒரு மைக் என்ற பக்கம் இருக்குது. 2 மைக்கில் இருக்கிறதுக்கும் ஒரு மைக்கில் இருக்கிறதுக்கும் உண்மையிலே ஆடியோவில் வேறுபாடு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வாயிலிருந்து இந்த மைக் வந்து ஒரு அடி இடைத்தூரத்தில் வச்சுருக்கிறேன். திருப்பி வந்து நான் மைக்கை இஞ்சால பக்கம் டிரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். பாட்காஸ்ட்டை செய்கிற ஆக்களுக்கு வந்து இந்த மைக் வந்து ஒரு சிறந்த மைக்காக இருக்குது. வேணும்டா எந்த பக்கம் டிரெக்ஷனில் இருக்கோ அந்த டிரெக்ஷன் தவிர்த்த எதிர் திசையில் வர்ற ஆடியோவில் வந்து ரிசீவ் பண்ணாது. இப்போ நான் அதை செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ நான் மைக்கை வந்து டிரெக்ஷன் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படி கதைச்சு கொண்டு கேட்கியே இப்போ வந்து டிரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி பக்கவாட்டில் இருக்குது. இப்போ டிரெக்ஷன் இப்போ நேரில் கதைச்சதுக்கும் பக்கவாட்டில் இருக்கிறதுக்கும் சத்தத்தில் வேறுபாடு காணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எதிர் திசைக்கு மாத்திரம் பாருங்க. இப்போ எதிர் திசையில் மாற்றிட்டேன். இப்போ வந்து இன்னும் சத்தம் வந்து குறைவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி வந்து பக்கவாட்டுக்கு மாற்றிட்டு திருப்பி வந்து எந்த பக்கத்துக்கே மாத்திரம் பாருங்க. இப்போ எங்கட திசையில் இருக்கிற சத்தத்தை வந்து மிகவும் துல்லியமாக உள்வாங்கக்கூடிய மாதிரி தான் இந்த மைக் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. ZV-1F கேமராவில் வந்து நான் இந்த ட்ரெக்ஷாட் ப்ரோ மைக் மேலே ஒளிவு வச்சுருக்கிறேன். இன்டர்வியூ பர்பஸ் வீடியோ எடுக்க போகிறேன்டா இதே மாதிரி வச்சுட்டு இப்போ இது டிரெக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். இந்த மைக்கை வந்து இந்த பக்கத்துக்கு சேஞ்ச் பண்ணினா இன்டர்வியூ 2 பேர் கேமராண்ட முன்பகுதியில் 2 கதைக்க போகிறோம்டா 30 டிகிரியில் வைத்திருந்தா 2 பேரை வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வாறு இந்த மைக்கை வந்து பல சந்தர்ப்பங்களில் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மைக் சம்மந்தமாக இன்னொரு வீடியோ ஒன்று மிக விரைவில் வெளியிடுவேன். அது வந்து ஃபீல்ட் ரெக்கார்டிங்காக இருக்கும். நல்ல காற்றடிக்கிற இடங்கள் இறைச்சன இடங்களில் போய் இவ்வாறான ஆடியோவை வந்து இது பதிவு செய்து பார்க்குற சம்மந்தமாக தான் அந்த காணொலி இருக்கும். இந்த மைக்ரோஃபோன் சம்மந்தமாக வேறு ஏதாவது விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னா கருத்துப்படியில் தெரிவிங்க. அடுத்த காணொலியில் அந்த விடயத்தையும் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த குறிப்பிட்ட ப்ராடக்டை வந்து நீங்கள் கொள்வனா செய்யணுமெண்டா அதுன்ற லிங்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை கொள்வனா செய்து கொள்ளலாம். நிச்சயமாக எங்களுடைய இந்த தொழில்நுட்ப சேனலை வந்து டெக் ஜெனடிக்ஸ் இந்த தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவை தாங்க. அப்போ தான் மேலும் பல தொழில்நுட்ப காணொலிகளை எங்களோட தாய்மொழி தமிழில் பதிவேற்றுறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். நன்றி, வணக்கம்.